கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான புட்டு ரெசிபி. பருவமடைந்து ஓலமட்டையில், அதாவது குடிசையில் இருக்கிற பெண்களுக்கு 3வது நாள் தாய்மாமா வீட்டிலேருந்து செய்து போடுற ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். இந்த புட்டு ரெசிபி எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க. ஒரு வாரம் ஆகுது. 3வது நாள் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் செய்து போட்டு பலகாரம்லாம் செய்து கொடுத்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புட்டு தான். அதில் நான் ஒரு உலக்களவு அரிசி எடுத்திருக்கேன். அதில் பாதி அரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாரம்பரியமாக வயசுக்கு குடிசையில் இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரி புட்டு செய்து போடுவாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் சொந்தங்கள்லையோ பெண்கள் பருவம் அடைந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு முறை புட்டு செய்து கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த உலக்கில் ஒரு உலக்களவு அரிசி எடுத்திருக்கேன். தலை தட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உலக்குக்கு பதிலாக டம்ளர் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பெலாம் எதுவுமே தேவையில்லை. நான் பாதி அளவு மட்டும் அரிசியை எடுத்து நல்லா வறுத்துருக்கேன். வெள்ளையாக வர அளவுக்கு வறுத்தாலே போதும். இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். மீதி இருக்கிற அரிசியும் நம்ம கடாயில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு புழுங்கல் அரிசினா நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் மாறி வரும். பச்சரிசி அந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா புஷ்ஷுன்னு உப்பியெல்லாம் வராது. லைட்டாக வெள்ளை கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வறுத்துட்டு முழுமையாக ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடை நல்லா நைஸ் கண்ணாராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீடியம்லேயோ அல்லது பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க. இருக்கிறதுலே நல்லா பொடிசான கண்ணாராக பார்த்து எடுத்து ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 100 அல்லது 200 ml அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்து வந்த தண்ணியை இந்த புட்டு மாவு அரைச்சி நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம கை வச்சு கலந்து கொடுக்க முடியாது. ஏன்னா தண்ணி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கையில் பிடிச்சு பாருங்கள். பிடிக்க வரும். உதுத்து விட்டால் உதுத்து விடவும் வரும். இப்போது நான் கடைசியாக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டேன். இதுவே போதுமான அளவாக இருக்கும். இன்னுமேட்டுக்கும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. கரண்டியை பயன்படுத்தி நல்லா பின்புறம் நல்லா அமுக்கி விட்டு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கூட பெசரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிடிச்சா நல்லா புடி வருது. இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் துணியை விரித்து போட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி புட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம கையில் எடுத்து திருகி பார்க்குறது, அமுக்கி பார்த்தாலே வெந்துடும் அப்படிங்கிற பக்குவம்லாம் வேண்டாம். நம்ம கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புட்டுக்கு ஒரு பாகு நம்ம ரெடி பண்ணணும். கண்டிப்பாக பாகு பதம் இதுக்கு செக் பண்ணணும். நம்ம எந்த உலக்கில் அரிசி எடுத்தோமோ அதே உலக்கில் ஒரு உலக்களவு அரிசி எடுத்து நல்லா பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. அது பாகு காய்ச்சி ரெடியாகி வர டைமில் புட்டும் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பாகு காய்ச்சி நான் ரெடியாக வச்சுட்டேன். உங்களுக்கு நான் அப்புறம் பக்குவம் காமிக்கிறேன். இப்போது இந்த மாவை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 ஏலக்காவை எடுத்து சர்க்கரை சேர்த்து நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் அது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாகு பதம் தண்ணியில் இந்த மாதிரி வெள்ளைப்பாகை எடுத்து விட்டிங்க அப்படின்னா கையில் எடுக்கிறதுக்கு வரும். ஒரு பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, நம்ம அதிரசத்துக்கெலாம் பாகு காய்ச்சுவோம் பாருங்கள், அதே மெத்தட் தான். அதிரசத்துக்கு பாகு காய்ச்சுற மாதிரியே நம்ம காய்ச்சி எடுத்துகிட்டு அந்த டீ ஃபில்டரை வச்சு நல்லா
வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மண் தூசு எல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கலக்கும் போது கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அமுக்கி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அந்த பாகு எல்லாமே மாவு அப்சர்வ் பண்ணிவிட்டு புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ டேஸ்டியான ஒரு புட்டு ரெடி ஆகி வரும் பாருங்கள். பொதுவாகவே பருவமடைந்து இருக்க பெண்களுக்கு உளுந்தில் தான் புட்டு செய்வாங்க. அது ஒரு மெத்தடு. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எனக்கு செய்து கொடுத்தது போலவே இப்போ செய்திருக்கோம். இந்த மெத்தடில் தான் நாங்கள் செய்வோம். இப்போது நம்ம வெள்ளைப்பாகை கலக்கி மாவை அமுக்கி வச்சாச்சு. ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலக்கரண்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. நெய் நல்லா உருகி சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அமுக்கி வச்சுருக்கிற அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாகை சேர்த்து கலக்கும் போது கொஞ்சம் குலகுலப்பாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெய்யில் தேங்காயை வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த புட்டு சாப்பிடும்போது தேங்காய் இடையிடையில் வாயில் கடிபட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.